இப்போ இவர் சொல்கிற மாதிரி இவருடைய சேனல்ஸில் இவருடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து அவங்க வீடியோ போடுறாங்கன்னா அது அப்படியே நம்ம வந்து யூஆர்எல்ல மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஆடியோ டவுன்லோட் பண்ணியோ நம்ம அப்படியே நம்மளோட சேனலில் போட்டுக்கலாம். இதனால் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் வந்து காப்பிரைட் கொடுக்கவே மாட்டோம். இதனால் உங்களுக்கு வந்து யூடியூப் வருமானம் அதிகரிக்கும், நாங்களும் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவருடைய அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளும் சரி அவருடைய வீடியோவும் அதை வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக பரப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சொல்லலாம் நான் யூடியூப்பில் காப்பிரைட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இவங்க தரப்புலேருந்து நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வராமல் இருக்கலாம். ஆனால் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு யூடியூபர் இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு கிளைம் இதை பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்னா குறிப்பிட்ட அந்த நபர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து இதனால் உங்களுடைய சேனல்ஸோ இல்லை மானிட்டேஷன் டிசபிள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்கன்னா உங்களோட வீடியோ நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் வர அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் யார் கிளைம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து போகும். ஸோ இந்த பேஸில் தான் இருக்குது. ஆனால் நித்யானந்தா அவர்கள் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து அந்த வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்து போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா யூடியூபை பொறுத்த வரையும் நீங்கள் மற்றவங்களோட வீடியோ எடுத்து போடலாம், ஆனாலுமே அதில் உங்களுடைய வேல்யூ ஏதாச்சும் அதில் கொடுக்கணும். எகைன் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸஸாக ஏதாச்சும் ஒரு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எடிட்டிங் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு அல்காரிதம் இருக்குது. எப்படின்னா அலோ லிஸ்ட் ஆர் ஒயிட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து வீடியோ போடும்போது அதை எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க சொல்லியிருப்பார், அதாவது நித்யானந்தா சொல்லியிருப்பாரு, நீங்கள் எங்கள் கூட வந்து அம்பாஸ்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எத்தனை சேனல் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோமோ அத்தனை சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. என்னுடைய தரப்பில் என்னோட வீடியோ இந்த சேனல்ஸை குறிப்பிட்ட நான் லிங்க் பண்ணியிருக்கிற சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் யூடியூப் தரப்புலேருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கு கிளைமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னுமே இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கலாம் போட்டுறாதீங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. இதுவே நீங்கள் மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூஸ் கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அம்பாஸ்டர் அப்படி சொல்லியிருக்காங்களே அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும்.